வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி பெருசாக கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய், ஏலக்காய் தூள். இப்போ தாங்க இது இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த அளவு வச்சு தான் உங்களுக்கு குலாப் ஜாமுன் உடையாமல் வருதா இல்லையான்னு சொல்ல முடியும். 1 கப் மில்க் பவுடர் எடுத்திங்கன்னா அதே கப்பில் 1 கப் வந்து மைதா எடுத்துக்கோங்க. இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குக்கரில் வச்சு நல்லா சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி வேக வச்சு அந்த அளவில் எடுத்திங்கன்னா சரியாக வராது. இது நல்லா ஸ்மாஷ் பண்ணி தான் நம்ம குலாப் ஜாமுனுக்கு பேஸாக வைக்க போகிறோம் மாவு. அப்போ அதனால வந்து நல்லா வெந்திருக்கணும். இந்த பதத்துக்கு இந்த மாதிரி வெந்திருக்கணும். இதை வெந்தப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷரை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம். எந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணுறோம், லம்ஸு கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி எடுத்தப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்மாஷ் பண்ணப்புறம் கையாலேயும் நீங்கள் பிசையணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு மைதா தாங்க சேர்க்கணும். அளவு ரொம்ப முக்கியம். நம்ம 1 கப் சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் எடுத்து வச்சுருக்கோன்னா நீங்கள் 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்கு நீங்கள் 150 கிராம்னு வச்சுக்கோங்க. 150 கிராம் மைதா, 150 கிராம் மில்க் பவுடர். ஆனால் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு இந்த பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலகுனாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிக்கோங்க. பால்ஸ் பண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பால் பார்க்கவே சூப்பராக இல்லை. ரசகுல்லா இதெல்லாம் செய்யும் போதே நாங்கள் ரசகுல்லா மாதிரி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக மில்க் பவுடர் மஸ்ட்டு. நீங்கள் எந்த பிராண்ட் வேணுமோ வாங்கிக்கலாம். நாங்கள் நெஸ்ட்லே தான் வாங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போது இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ எண்ணெய் வச்சு இதை சுடணும். எண்ணெய் வச்சு சுடுறதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பு மேலே வச்சு எண்ணெய் நல்லா சூடானப்புறம் சுட்டு எடுக்க வேண்டியதாக. இப்போ எண்ணெய் சூடாகிற கேப்பில் நம்ம எப்படி இதுக்கு பாகு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பொடிச்ச வெல்லம், அது கூட வந்து தண்ணி வந்து அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். ஏலக்காய் தூள் இதில் தான் சேர்க்கணும், மாவில் சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை நல்லா கொளுத்திட்டு நல்லா சூடாக விடுங்க. நல்லா சூடாகி அந்த வெல்லம் வந்து கரையணும். அந்த பொடிச்ச வெல்லம் நல்லா கரையணும். அதை கரையிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணணும். கரைஞ்ச அப்புறமா நீங்கள் வடிகட்டிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன கல் இருக்கும். அதனால தான் அதை சொல்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மிதமான சூடில் பொரிச்சு எடுங்க. ரொம்ப சூடாக எடுத்திங்கன்னா கிராக் வந்துடும், உடையும் எல்லாம் நடக்கும். பாருங்கள், இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. அதில் போடுறாங்க. ஒன்று கூட உடையில பாருங்கள், ஒன்று கூட தீயில பாருங்கள். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வாங்கினா கூட இந்த டேஸ்ட் வராது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அவ்வளோ நேச்சுரல். நீங்கள் இன்ஸ்டன்ட்டுன்னு இதை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது இன்ஸ்டன்ட்னு சொல்லி விற்கிற எல்லாத்துலேயுமே கெமிக்கல் சேர்த்துருக்கோங்க. இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சால் கண்டிப்பாக எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா நட்ஸ் வந்து நல்லா கிரேட் பண்ணி நாங்கள் சேர்த்துருக்கோம். என்ன நட்ஸ் சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கோம். என் டாக்டர் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். கலரே சூப்பராக இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்